கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்கவமாய் உருவாக்கினீ. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்கவமாய் உருவாக்கினீ. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய வாக்குறுதியானது லூக்கா 1:30. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். அன்பானவர்களே, ஏதோ இந்த இடத்துல தேவனுடைய பெரிய தீர்மானத்திற்கு, திட்டத்திற்கு உலக தோற்றத்துக்கு முன்னாலே அன்பு தாய் மரியாளை கர்த்தர் முன்குறித்தார். இந்த முன்குறிப்பை நிறைவேற்றுவதற்கு தேவதூதன் நற்செய்தியை கொண்டு வருகிறார். ஏன்னா இந்த உலகத்திற்கு ரட்சகரை சுமக்கிற ஒரு பாக்கியத்தை தேவன் அன்னை மரிக்கு தருகிறார். இந்த தயவுக்காக அவர்கள் தன் வாலிபத்தை, இந்த தயவுக்காக அநேக நிந்தையை, இந்த தயவுக்காக அநேக அவமானத்துக்குள்ள அவங்க கடந்து போக வேண்டியதா இருந்தாலும் தெய்வத்தை சுமக்கிற ஒரு பாக்கியத்தை பெறுகிற தயவு மதர் மேரிக்கு கொடுக்கப்பட்டது. அதுபோல சில வேளையில சில மக்கள் தேவ தயவை பெற்று தங்களுக்காக அந்த தயவை என்கேஷ் பண்றவங்களுங்கிறாங்க, சுகமா வாழ. சிலர் இருக்கிறார்கள் அந்த தயவை பெற்று தேவனுக்காக தன்னையே இழக்க அர்ப்பணிக்கிற ஒரு தயவு, தாங்கிட்ட இருக்கிறதெல்லாம் தேவனுக்கே செலவிடும்படியான தயவு. சிலருக்கு சேர்க்கிறதுக்கு தயவு, சிலருக்கு தேவனுக்கே செலவிடுகிற தயவு. அது போல தான் மரியாளுக்கு அந்த தயவு கொடுக்கப்பட்டது போல இந்த வேளையில உங்க பலனையும் உங்க பணத்தையும் பிரியமானவர்களே, உங்ககிட்ட இருக்கிற திறமை, ஆற்றல், இவைகளெல்லாம் தேவ சேவைக்கு செலவிடுகிற தயவை கர்த்தர் சிலருக்கு தருகிறார். அந்த தயவை பெற்று தேவனுக்காக, இயேசுவுக்காக உங்கள் தயவை தேவனிடத்திலே வாங்கி தேவனுக்காகவும் தேவ ஜனத்திற்காக கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடினவர்களாய் ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, மரியாளுக்கு நீங்க கொடுத்த தயவு, இயேசுவே ரட்சகரையே சுமக்கிற பாக்கியம், அதுபோல இயேசுவை சுமக்கிற நிறைய மக்கள் தயவை பெற்று தயவை தானே அனுபவிக்காதபடி மற்றவர்களுக்கு தயவாய் இருக்கும்படியாய் சிலர் ரட்சிக்கிறீர். அப்படி இதை கேட்கிறவர்கள் இந்த கிறிஸ்துவின் தயவை மற்றவர்களுக்கு கொண்டு போகிற மரியாளை போல தயவை சுமக்கிற பாத்திரங்களாய் கடந்து போகட்டும். சுவிசேஷ வேலையை செய்யட்டும். கிருபையை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கருவை உம் கண்கள் கண்டன,
மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. God bless you. Have a blessed day and use the favor of God for other people. Amen.